தருமபுரியில் உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்ததில் கணவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியே ரகசிய காதலுடன் சேர்ந்து திட்டமிட்டு தீர்த்து கட்டிய பகீர் பின்னணி என்ன? அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தாண்டா ஊற்றினேன். மாதுளை ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நின்றுச்சு. அதனால அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் குழம்பு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துக்கிட்டோமான்னு கேட்குறேன். திருமண பந்தத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருப்பதாக நினைத்து கணவனை கொலை செய்வது எப்படி என்று மனைவி தன்னுடைய ரகசிய காதலனுடன் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. மாதுளை ஜூஸில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து கொடுத்ததை குடிக்காத கணவனுக்கு உணவில் விஷம் கலந்து கொலை செய்த சம்பவம் குலைநடுங்க வைத்துள்ளது. செல்போன் உரையாடல் மூலமாக சதித்திட்டம் அம்பலமானது எப்படி? தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கீரைப்பட்டியை சேர்ந்தவர் ரசூல். 43 வயதான இவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். இவரின் மனைவி 35 வயதான அம்மூபி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். கடந்த 5ஆம் தேதி இரவில் ரசூல் தன்னுடைய வீட்டில் சாப்பிட்டு விட்டு தூங்கியதும் திடீர் என்று உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் 11ஆம் தேதி சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு இரத்த மாதிரிகளை பரிசோதித்த மருத்துவர்கள் அதில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பதாக கூறியுள்ளனர். அதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன ரசூல் தன்னுடைய மனைவி மீது சந்தேகம் அடைந்துள்ளார். எனவே தன்னுடைய தம்பி மனைவி அசினாவிடம் கூறி அம்முபியின் செல்போனை சோதனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அதில் கீரைப்பட்டியில் சலூன் கடை நடத்தி வரக்கூடிய லோகேஸ்வரன் என்ற இளைஞருடன் ரசூலின் மனைவி அடிக்கடி பேசியது அம்பலமானது. மேலும் அம்முபி வாட்ஸ்அப் மூலமாக பேசிய ஆடியோவை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் ஆடிப்போய் உள்ளனர். அதில் நீ கொடுத்த மருந்தை தன்னுடைய கணவருக்கு உணவில் கலந்து கொடுத்ததாக அம்முபி தன்னுடைய ரகசிய காதலன் லோகேஸ்வரனிடம் பேசியுள்ளார். மாதுளை ஜூஸில் மருந்தை கலந்து கொடுத்தும் குடிக்காததால் உணவில் கலந்து கொடுப்பதாக கூறியுள்ளார். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தாண்டா ஊற்றினேன். மாதுளை ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நின்றுச்சு. அதனால அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் குழம்பு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துக்கிட்டோமான்னு கேட்குறேன். இது குறித்து ரசூல் அளித்த புகாரின் அடிப்படையில் அரூர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்தனர். பிறகு கடந்த 16ஆம் தேதி அம்முபி மற்றும் லோகேஸ்வரனை கைது செய்தனர். விசாரணையில் அம்முபி வீட்டின் அருகே லோகேஸ்வரன் வீடு இருந்தது தெரிய வந்தது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பதால் இருவரும் நட்பாக பழகி உள்ளனர். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே முறை தவறிய உறவு ஏற்பட்டுள்ளது. திருமணமாகாத லோகேஸ்வரன் தன்னுடைய நெஞ்சில் அம்முபியின் பெயரை பச்சை குத்தி உள்ளார். 20 நாட்களுக்கு முன்பாக லோகேஸ்வரன் கடைக்கு முடித்திருத்தம் செய்வதற்காக ரசூல் சென்றுள்ளார். அப்போது அம்முபி லோகேஸ்வரனுக்கு வீடியோ கால் செய்துள்ளார். அதை கண்டு கொதித்தெழுந்த ரசூல் லோகேஸ்வரனை அடித்து உதைத்துள்ளார். அப்படியும் ஆத்திரம் தீராமல் நேராக வீட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவியையும் கடுமையாக தாக்கியுள்ளார். இதையடுத்து திருமண பந்தத்தை மீறிய உறவுக்கு தடையாக உள்ள ரசூலை தீர்த்து கட்ட அம்முபி மற்றும் லோகேஸ்வரன் சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று லோகேஸ்வரன் கொடுத்த பூச்சிக்கொல்லி மருந்தை 5 முறை உணவில் கலந்து தன்னுடைய கணவனுக்கு அம்முபி கொடுத்துள்ளார். அந்த உணவை குழந்தைகள் சாப்பிடாததால் நல்வாய்ப்பாக அவர்கள் தப்பியுள்ளனர். மேலும் அம்முபியிடமிருந்து போலீசார் கைப்பற்றிய செல்போனில் லோகேஸ்வரனுடன் தனிமையில் இருக்கக்கூடிய போட்டோக்கள் மற்றும் அவர்கள் பேசிக்கொண்ட ஆடியோக்களும் இருந்தன. இதனிடையே சேலம் தனியார் மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ரசூல் மாற்றப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதும் வெள்ளிக்கிழமையன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து லோகேஸ்வரன் மற்றும் அம்முபி மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமண பந்தத்தை மீறிய உறவுக்கு தடையாக இருந்த கணவனை மனைவியே தன்னுடைய ரகசிய காதலனுடன் சேர்ந்து உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து கொடுத்து கொலை செய்த சம்பவம் அரூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.